தமிழர் திருநாளான தைப்பொங்கல் முதல் நாளில் தமிழருடைய வீர விளையாட்டாக திகழக்கூடிய மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. முதல் சுற்று போட்டியில் சுமார் 50 மாடுகள் களத்தில் இருக்கின்றன. வீரர்கள் முதல் சுற்றில் பங்கேற்று மாடுகளை தீவிரமாக பிடிக்கக்கூடிய அந்த நிகழ்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். மஞ்சள் நிற சட்டைகளை அணிந்து ஆங்காங்கே வீரர்கள் துடிப்போடு அந்த காளைகளை அடக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி வாடிவாசல் வழியாக காளைகள் சீறி பாய்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை தீப ஆராதனை காட்டப்பட்டு அந்த நிகழ்வு தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜல்லிக்கட்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு என்பது உலக புகழ்பெற்ற ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியாக தமிழர்களுடைய வீர விளையாட்டாக நடைபெற்று வருகிறது. தமிழ் இலக்கியமான சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த கலித்தொகையில் முல்லைக்கலி என்கிற அந்த இலக்கிய நூலில் கொல்லேறு கோடு அஞ்சுவானை மறுமையிலும் பொல்லாலே ஆயமகள் என்கிற வாசகம் வரும். அந்த காளைகளை, அந்த கொம்பு கொண்டிய கூர்மையான கொம்புகளை உடைய காளைகளை அடக்கக்கூடிய இளைஞனுக்குத்தான் தன் மகளை தருவார்கள் என்கிற வரலாற்று பதிவு இருக்கிறது. அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தில் காளைகள் திமிரி வரக்கூடிய அந்த காட்சிகளை அந்த கலித்தொகை முல்லைக்கலி வர்ணிக்கிறது. எழுந்தன துகள், ஏற்றன மார்பு, கலைஞனர் பலர், கவிழ்ந்தன மறுப்பு என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வீரத்தினுடைய விளைநிலந்த மண்ணாக தமிழகம் விளங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வீர விளையாட்டை இந்த தமிழக மண்ணில் ஜல்லிக்கட்டு போட்டியாக தமிழர்களுடைய வீர விளையாட்டாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது. அங்கு ஏராளமான வாகனங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு சுமார் 600 காளைகளுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. அனுமதி சீட்டுகள் இருந்தால் மட்டுமே உரிமையாளர்கள் அந்த காளைகளை அந்த வாடிவாசலிலே பங்கு பெற செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வெளிநாடுகளில் இருந்து அந்த மதுரை மற்றும் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த ஜல்லிக்கட்டை காண்பதற்காக நேற்று இரவு முதலே அங்கு மக்கள் குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்னும் கூட சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கலாம். காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் அதனை செய்யவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட இந்த வாடிவாசல் திறக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு பார்ப்பதற்கு நம்முடைய சங்க இலக்கியத்தையும் தமிழுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் தமிழுடைய வீரத்தையும் பறைசாட்டக்கூடிய ஒரு விதமாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி காளைகளோடு அந்த ஜல்லிக்கட்டு வாடிவாசல் வழியாக வெளியேறி கொண்டிருக்கின்றன. வரக்கூடிய அந்த காளைகளை ஒவ்வொரு வீரர்களும் வீரம் செறிந்த தங்களுடைய நெஞ்சை நிமிர்த்து காளைகளை அடக்கக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி காளைகளுடைய அந்த திமிலை பிடித்து அடக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பரிசுகள் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு அண்டா, பீரோ, அதே போன்று இருசக்கர வாகனங்கள், இப்படி பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய விதமாக சான்றிதழ்களும் வழங்கப்படக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. காளைகளுடைய உரிமையாளர்கள் காளைகளை வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஏற்பாட்டுகளுடைய அனுமதியோடு களத்திலே இருக்கக்கூடிய அந்த வாடிவாசலினுடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த இளைஞர்கள் அனைவரும் மஞ்சள் நிற சட்டைகளை அணிந்து காளைகளை அந்த அடக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காளைகளும் தங்களுடைய வீரத்தை காட்டும் விதமாக ஒவ்வொரு இளைஞர்களையும் சூறையாடுவது போல குத்தி தள்ளக்கூடிய அந்த காட்சிகளும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே தமிழர்கள் என்றாலே வீரத்தினுடைய மண்ணாக தமிழகம் திகழ்கிறது. வீரம் சிறந்த இளைஞர்கள் வாழக்கூடிய பூமியாக சங்க கால இலக்கியம் தொட்டே இந்த மண் இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு விளையாட்டாக, வீரத்தினுடைய எச்சமாக, வீரத்தினுடைய அடையாளமாக, வீரத்தினுடைய நாதமாக, வீரத்தினுடைய செறிவாக, வீரத்தினுடைய எழுச்சியாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு காளைகளும் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்த காளைகளை அடக்கக்கூடிய முயற்சியில் வீரர்களும் காளையினுடைய அந்த வீரத்தை எதிர்கொள்ளக்கூடிய இளைஞர்களும் மிக அருமையான ஒரு போட்டியாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. உங்க வரக்கூடிய மக்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் வெளியிலிருந்து வருவதற்கும் பல்வேறு இடங்களில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அனுமதி வழங்கப்பட்ட இடங்களில் அவரவர் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது.